ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வகுப்பில் கிரகங்கள் எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் ஒரே ராசியில் சஞ்சரிப்பார்கள், ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சரிக்கும் காலம் எவ்வளவு என்பதை பற்றி பார்க்க வேண்டும். அதாவது கிரகங்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றன. பூமி தனித்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது. அதே போல் கிரகங்களும் தத்தம் இயல்புகளுக்கு ஏற்ப சூரியனை சுற்றுவதாகவும் பூமியை வலம் வருவதாகவும் அந்த வானமண்டலத்தில் தெரிகிறது. அவ்வாறு வலம் வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ராசியில் எத்தனை காலங்கள் அந்த ராசியை இருக்கும், அந்த ராசியை கடந்து செல்வதற்கு எத்தனை காலங்கள் ஆகும் என்பதை பற்றி இந்த வகுப்பில் பார்க்க வைக்கிறோம். இவை முழுக்க நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது கோச்சார பலன். கோச்சாரம், கோல்சாரம் என்றால் கோள்கள் நகரும் முறையை கூறுவது. அதுவே கோல்சாரம் எனப்படும். இனி நாம் ஒவ்வொரு கிரகங்களும் எத்தனை காலங்கள் ஒரு குறிப்பிட்ட ராசியில் தங்குகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாதம் சஞ்சரிப்பார். அதனால்தான் சித்திரை மாதத்தில் மேச ராசியில் முழுமையாக மேச ராசியில் இருப்பார். வைகாசி மாதம் ரிஷபத்தில் இருப்பார். ஆனி மாதம் மிதுனத்தில் இருப்பார். ஆடி மாதம் கடகத்தில் இருப்பார். இப்போ நமக்கு ஆடி மாதம் நடப்பதாக எடுத்துக்கொண்டால் சூரியன் கடகத்தில் வீட்டில் இருப்பார். இங்க வருது ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். இந்த அமாவாசையிலே ரொம்ப சிறந்த விசேஷம் ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும். இதிலும் ஆடி அமாவாசை மிகவும் விசேஷம். ஏனென்றால் சந்திரனும் சூரியனும் இணைந்திருக்கும் இடத்தில் அமாவாசை நிகழும். இங்கு ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் இருப்பார். சந்திரன் சூரியனுடன் இணையும் பொழுது, கடகராசி என்பது சந்திரனுடைய சொந்த வீடு, அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். ஆட்சி பலம் பெறும் வீட்டில் சூரியனுடன் இணையும் பொழுது ஏற்படும் அமாவாசை மிகவும் பலம் வாய்ந்தது. அதாவது ஆடி அமாவாசைக்கு அவ்வளவு விசேஷம். முன்னோர்களை வணங்கும் அமாவாசை என்றாலே முன்னோர்களை வணங்கும் தினம். அதுவும் ஆடி அமாவாசை வருடத்திலேயே சிறந்த அமாவாசை. ஏனென்றால் சந்திரனுடைய சொந்த வீட்டில் சூரியனும் சந்திரனும் இணைந்து இருக்கும் நிகழ்வு ஆடி அமாவாசை. அது ஆடி மாதம் சூரியன் கடகத்தில் இருப்பார். ஆவணி மாதம் சூரியன் சிம்மத்தில் இருப்பார். ஆக ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் இருப்பார். 12 மாதத்துக்கு 12 ராசி கட்டங்களை வலம் வருவார். இதையே ஒரு வருடம் ஆகிறது. தமிழ் நாள்காட்டியில் நாம் கூறுவது மாத பிறப்பு என்று கூறுவதே சூரியனுடைய பெயர்ச்சியை வைத்துதான். சூரியனுடைய பெயர்ச்சி தான் மாத பிறப்பு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் குரு பயிற்சி சனி பயிற்சி தான் முக்கியமாக பல பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல, தினமும் பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. மாதம் ஒரு முறை பயிற்சியாவது சூரியன். சந்திரன் ஒவ்வொரு ராசியிலும் 2.25 நாள் இருப்பார். அப்ப 2.25 நாளைக்கு ஒரு வாட்டி சந்திர பயிற்சி நடக்குதுன்னு அர்த்தம். 2.25 ஒரு நாள் ஒரு வாட்டி சந்திர பயிற்சி நடக்கும். அனைத்து கிரகங்களும் பெயர்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன, ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு சிலது ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம். ஏன்னா தூரத்தின் அடிப்படையில் மற்றும் அதனுடைய வேகத்தின் அடிப்படையில். சந்திரன் மிகவும் வேகமான கிரகம். இருக்கிற கிரகங்களே வேகமானது சந்திரன். அதனாலதான் அதுக்கு மனோகாரகன்னு பேரு. மனம் அளவுக்கு மிக வேகமானது வேற எதுவுமே இல்லை உலகத்தில். மனதை விட வேகமாக செல்லக்கூடியது எதுவும் இல்லை. அதனாலதான் சந்திரன் மனோகாரகன் என்று வைத்தார்கள். சந்திரன் ஒவ்வொரு ராசியிலும் 2.25 நாள் சஞ்சரிப்பார். 2.25 நாளைக்கு ஒரு வாட்டி நமக்கு உண்மையிலேயே பயிற்சி நடக்குது. சந்திர பயிற்சி பலன்கள் அப்படின்னே சொல்லலாம். சூரிய பயிற்சி பலன்கள், மாத பலன், ராசி பலன் வருது இல்லையா, அது சூரிய பயிற்சி பலன். செவ்வாய் ஒவ்வொரு ராசியிலும் 1.5 மாதங்கள் சஞ்சரிப்பார். 1.5 மாதம்னா கிட்டத்தட்ட 45 நாள் இருப்பார். செவ்வாய் ஒவ்வொரு ராசியிலும் 1.5 மாதங்கள் சஞ்சரிப்பார். புதன் ஒவ்வொரு ராசியிலும் 1 மாதம் சஞ்சரிப்பார். புதன், சுக்கிரன், சூரியன் இந்த மூணுமே முக்கூட்டு கிரகம். புதன், சுக்கிரன், சூரியன் இந்த மூணுமே முக்கூட்டு கிரகம். இந்த மூணுமே 1 மாதம் காலம் சஞ்சரிப்பார்கள். சூரியன் சரியா 1 மாதம். புதனும் சுக்கிரனும் ஒரு நாள் முன்ன பின்ன ஆகலாம். ஆக புதன் ஒரு ராசியில் 1 மாதம் சஞ்சரிப்பார்.
சுக்கிரனும் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாதம் சஞ்சரிப்பார். சூரியனும் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாதம் சஞ்சரிப்பார். அத சூரியன், புதன், சுக்கிரன் மூன்றுமே ஒரு மாதம் என்றால் அது முக்கூட்டு கிரகம். மூணுமே சேர்ந்து இருக்கும். பெரும்பாலான ஜாதகங்களில் இந்த மூன்றுமே பக்கத்து ஒரே கட்டத்துல இருக்கலாம், இல்லைன்னா பக்கத்து பக்கத்து கட்டங்கள்ல இருக்கலாம். அது அதிகபட்ச வித்தியாசம் அதை விட அதிகமாக இருக்காது. குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருஷம் சஞ்சரிப்பார். குரு பகவான் வந்து ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் சஞ்சரிப்பார். சனி ஒவ்வொரு ராசியிலும் 2 வருடங்கள் சஞ்சரிப்பார். 2.5 வருடங்கள் 2.5 வருடங்கள் சனி சஞ்சரிப்பார். அதனாலதான் சனி பயிற்சிக்கு அவ்வளவு முக்கியத்துவம். ஏன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆகுறதுனால அந்த அவர் இருக்கிற ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வரப்ப மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக உணர்கிறார்கள். ஆகவே சனி பயிற்சி பலன்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். 7.5 சனின்னு சொல்லுவோம். 7.5 சனின்னா விரே சனி, ஜென்ம சனி, பாத சனி அல்லது குடும்ப சனி என்று கூறுவோம். அதாவது 3 கட்டங்களை தாண்டும் பொழுது நமது ராசிக்கு முந்தின கட்டம், நமது ராசி பிந்தின கட்டம் ஆக 3 கட்டங்களை கடக்கும் பொழுது சனி வந்து 7.5 சனி ஆகிறார். உதாரணத்துக்கு உங்க ராசி கடக ராசின்னு எடுத்துக்கிட்டா, கடகத்துக்கு முன்னாடி இருக்கிறது மிதுனம், கடகத்துக்கு பின்னாடி இருக்கிறது சிம்மம். அப்ப சனி பகவான் மிதுனத்தில் வந்து சேர்ந்த காலத்திலிருந்து மிதுனத்தில் கடந்து கடகத்தை கடந்து சிம்மத்தை கடக்கும் வரை இருப்பது 7.5 ராசி என்று கூறுவர். இந்த 7.5 என்பது எப்படி வந்தது என்றால், சனி ஒவ்வொரு ராசியிலும் கடப்பதற்கு 2.5 வருடங்கள் ஆகின்றது. ஆக 3 ராசியை கடப்பதற்கு 2.5 வருடங்கள் ஆகும். 3 × 2 அப்படின்னா 7.5 வருடங்கள் ஆகும். அதனாலதான் 7.5 சனிங்கிற பேரே வந்துச்சு. அது ரொம்ப பேர் தெரியாமலே இருக்காங்க. 7.5 சனின்னா தீமை செய்யும் சனின்னே நினைச்சிட்டு இருக்காங்க. 7.5 சனின்னா 7.5 ஆண்டுகள் சனி பகவான் நமது ராசியை சுற்றி இருக்கும் காலம். உதாரணத்துக்கு கும்பராசி என்று எடுத்துக்கொண்டால், கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி எப்ப இருந்து ஆரம்பிச்சுன்னா, மகரத்தில் சனி உள்ள வர்றப்ப இருந்து ஆரம்பிச்சோம். ஏன்னா கும்பத்துக்கு முன்னாடி இருக்கிறது மகரம். இப்ப மகரத்துக்கு உள்ள வர்றப்ப இருந்து விரய சனி ஆரம்பிக்கும். அடுத்து கும்பத்தில் வரும்போது ஜென்ம சனி ஆயிரும். கும்பத்தை விட்டு மீனத்தில் சென்றடையும் போது குடும்ப சனி அல்லது பாத சனியாக ஆறும். மீனத்தை கடக்கும் பொழுது அந்த 7.5 ஆண்டுகள் முடிவடைகிறது. அதனாலதான் 7.5 சனி வந்துருச்சு, 7.5 சனி விலகிடுச்சு, இல்லைன்னா 7.5 சனியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். சனி பகவான் இந்த 7.5 சனிங்கிறத இந்த சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருடங்கள் சஞ்சரிப்பான் என்பதை அடிப்படையாக வைத்து வந்தது. பிறகு முக்கியமானது சனிக்கு பிறகு முக்கியமானது ராகுவும் கேதுவும். இந்த ராகுவும் கேதுவும் 1.5 வருடங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார்கள். ராகுவும் கேதுவும் 1.5 வருடங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார்கள். இந்த ராகுவும் கேதுவும் எதிர்ப்புறமாக சுழலும் கிரகங்கள், ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுறது. இப்ப இந்த வாட்டி ராகு ரிஷபத்துல இருக்காருன்னா அடுத்த வருஷம் மேசத்துல வந்துடுவார், ரிவர்ஸ்ல சுற்றுற கிரகம். அப்ப ராகுவும் கேது சரி ஒரே சமயத்துலதான் பயிற்சி ஆவாங்க. ராகு பயிற்சி ஒரு நாளைக்கு, கேது பயிற்சி மறுநாளைக்கு நடக்காது. 2 பேருமே ஏன்னா அது 2மே வெட்டு தோற்றங்கள். 2 பேருமே ஒரே சமயத்துல பயிற்சி ஆவாங்க. அப்ப ராகு கேது 1.5 வருடங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார்கள். இதுவை அனைத்தும் பொதுப்படையானது. இவை அனைத்தும் நாம் பார்த்தது அனைத்தும் பொதுப்படையானது. சில காலகட்டங்களில் இதனுடைய காலங்கள் சிறிது மாறுபடும். அது எந்தெந்த காலகட்டங்களில் மாறுபடும் என்றால், கிரகங்கள் வக்ரம் அடையும் பொழுது. வக்ரம் என்றால் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். நல்லா வண்டி வந்து சாஃப்ட் கியர்ல போயிட்டு இருக்கப்ப டக்குன்னு ஃபர்ஸ்ட் கியர்ல மாத்திரம் என்ன ஆகும், ஒரு ஜர்க்கு கொடுக்கும். அதுக்கு பேர் தான் வக்ரம். அதே மாதிரி கிரகங்களுக்கும் சில நேரத்துல வக்ரகதி அடையும். அந்த மாதிரி வக்ரகதி அடையும் பொழுது இந்த நாம் ராசியில் சஞ்சரிக்கும் கால உழவு வந்து சிறிது மாறுபடும், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். அதே போல அதிசாரம் என்றால் செகண்ட் கியர்ல இருந்து டக்குன்னு 4th கியருக்கு போறோம். திடீர்னு கொஞ்சம் வேகம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சரியாகும். அதுக்கு பேர் அதிசாரம். மீனத்திலிருந்து அதிசாரம் வாங்கி டக்குன்னு மேசத்துக்கு போயிடுவார். திருப்பி வக்கரமாகி முன்னாடி பழைய நிலைமைக்கே வந்துடுவார். அதற்கு பேர் அதிசாரம் என்று பொருள்.
அடுத்து ஸ்தம்பனம். ஸ்தம்பனம்னா அப்படியே ஒரே இடத்துல நிக்கிறது, நகராம நிக்கிறது. சில காலகட்டங்கள்ல அப்படி நடக்கும். ஏதாவது ஒரு கிரகம் ஸ்தம்பனம் ஆயிரும். இந்த மாதிரி காலகட்டங்கள்ல இந்த ராசியில் சஞ்சரிக்கும் காலங்கள், கிரகங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் காலங்கள் சிறிது மாறுபடலாம். ஆனாலும் மேற்கூறப்பட்ட அனைத்தும் பொதுப்படையானது, அனைத்து காலங்களிலும் பொருந்தக்கூடியது. சூரியன் ஒரு ராசியில் ஒரு மாதம், சூரியனுடன் புதனும் சுக்கிரனும் ஒவ்வொரு ராசியில் ஒரு மாதம் சஞ்சரிப்பார்கள். சந்திரன் ஒவ்வொரு ராசியில் இரண்டே கால் நாள் சஞ்சரிப்பார். அதெல்லாம் 2.25 நாள் அப்படின்னா மொத்தம் 9 கால் பங்கு இருக்கு. ஒரு ராசி கட்டத்துல மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் உண்டு. 3 நட்சத்திரங்கள் இருக்கு. 3 நட்சத்திரங்களுக்கு 4 பாதங்கள் கணக்கு பண்ணோம்னா 4 4 8, இன்னொரு நட்சத்திரத்துல இருந்து ஒரு பாதம் இருக்கு. மொத்தம் 9 பாதங்கள் இருக்கு. அப்ப ஒரு பாதம் என்பது கால் நாள். ஒரு நாள்ல கால் நாள் ஒரு பாதம். அப்ப 9 பாதம் கடப்பதற்கு 2.25 நாள் ஆகும். கால் அரை, அடுத்த ஒரு கால் முக்கால், அடுத்த ஒரு கால் முழு. அப்ப ஒரு நாள் முடிஞ்சது. அப்போ 4 பாதங்கள் கடந்துடும். அடுத்த 4 பாதம் கடப்பதற்கு இன்னொரு நாள் எடுத்துக்கணும். அடுத்து ஒரே ஒரு பாதம் தான் கடக்கும். 4 நாள் 8 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பாதம், மொத்தம் 9 பாதங்கள் இருக்கு. இந்த ஒரு பாதம் கடப்பதற்கு கால் நாள் ஆகும். ஆக சந்திரன் ஒரு ராசியை முழுமையாக கடப்பதற்கு 2.25 நாள் ஆகும். ஒரு நட்சத்திரத்தை முழுமையாக கடப்பதற்கு ஒரு முழு நாள் ஆகும். 4 பாதங்கள் கொண்ட முழு நட்சத்திரத்தை கடப்பதற்கு ஒரு முழு நாள் ஆகும். ஒரு ராசியில் 2 முழு நட்சத்திரங்களும் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு பாதமும் இருப்பதால் மொத்தம் 9 பாதங்கள் உள்ளதாக பொருள். ஆக 9 பாதங்கள் கடப்பதற்கு 2.25 நாள் ஆகும். செவ்வாய் ஒவ்வொரு ராசியிலும் 1.5 மாதங்கள் சஞ்சரிப்பார். இது 45 நாள் என்று எடுத்துக்கொள்ளலாம். சில நேரத்தில் 42 நாள்ல இருந்து 48 நாள் வரைக்கும் ஆகும் செவ்வாய் ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சரிப்பதற்கு. அது அடுத்து குரு பகவான் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிப்பதற்கு ஒரு முழு வருடங்கள் ஆகும். அதனாலதான் குரு பயிற்சிக்கு விசேஷம். குரு காலம் வந்துருச்சா, மாங்கல்ய பாக்கியம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அடுத்த வருஷம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கோங்க, திருமணத்துக்கு வந்து அடுத்த வருஷம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இந்த குருவுடைய சஞ்சாரம் பொறுத்து. குரு வந்து நல்ல சுபஸ்தானத்தில், அவன் அந்த குருக்கேற்ற சுபஸ்தானம் ஆகிய 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு மங்களமான வாழ்க்கையை தருவார் என்பதால் திருமண யோகத்தை அதில் சேர்த்தாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு என்ன நடக்கும்னா, அவர்கள் காலகட்டத்தில், அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் திருமணம் ஆனவர்களுக்கு, வயதானவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கோ, மங்கள நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பதற்கோ பாக்கியங்கள் வந்து சேரும். சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருடங்கள் சஞ்சரிப்பார். ராகுவும் கேதுவும் 1.5 வருடங்கள் சஞ்சரிப்பார். இப்ப நாமளே கணக்கு பண்ணலாம். ஒரு நட்சத்திரம் கடப்பதற்கு எவ்வளவு காலங்கள் ஆகும், ஒரு பாதம் கடப்பதற்கு எவ்வளவு காலங்கள் ஆகும் என்பதை கணக்கு. ஆக இவ்வாறு கோள்கள் ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சரிப்பதற்கான காலங்கள் பற்றி நாம் இந்த வகுப்பில் தெரிந்து கொண்டோம். அடுத்த வகுப்பில் நாம் தேர்வு எழுத போகிறோம். தேர்வு எழுதி 2 வாரங்கள் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேல 10 வேலை நாட்களுக்கு மேல ஆகிவிட்டது. அதனால இந்த முறை வாரத்துக்கு நடுவிலேயே தேர்வு வைப்பதாக ஒரு முயற்சி. அந்த தேர்வுக்கான கேள்விகள், அதற்கான சரியான விடையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வகுப்பு அடுத்த வகுப்பாக இருக்கும். அந்த தேர்வினை பதிலை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி.